தமிழ் தரப்பில் இருக்கிற கட்சிகளுடைய படு மோசமான அடாவடித்தனங்களின் விளைவுதான் வெறும் பைத்தியக்காரர்களை நாடாளுமன்றத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். கட்சிக்குள் பெரிய பூகம்பம் ஒன்று புறப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தமிழரசு கட்சிக்குள் எல்லோரையும் அணைத்து செல்கின்ற அந்த ஒருமைப்பாடுடைய தலைமைத்துவம் அங்கே இல்லை. ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டால் அவர் தேசிய மக்கள் சக்திக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது என்றுதான் நான் சொல்றேன். தங்களுடைய ஏவலாளிகளை, தங்களுடைய அடியாட்களை புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய வைத்து விட்டு அதற்கு தாங்கள் போய் அங்கே கோட்டும் சுட்டும் போடு கொண்டு நிற்கிறார். சிவஞானம் ஸ்ரீதரனுடைய பதவி பறிபோனால் சுமந்திரன் அந்த பதவிக்கு வர முடியும். அதே போல மட்டக்களப்பிலும் சணக்கியன் தரப்பில் உள்ளவர்களுக்கு அந்த பதவி செல்லும். ஆகவே அவர்கள் இத்தகைய விருப்பவர்களை இருக்கலாம். ஆனால் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் மிக பிரதானமாக பேசப்பட்டாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அதிகளவில் தமிழ் தேசிய அரசியல் வேறு கோணங்களிலெல்லாம் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தில் இன்னும் ஒரு விடயம் மிகவும் பிரதானமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடும் அது அண்மை காலமாக எடுத்து வருகின்ற முடிவுகளும் தொடர்பில் அடிமட்ட தொண்டர்கள் முதல் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் வரை பல உள்ள குமுறல்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் காலம், அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல், இப்போதைய நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழரசு கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு, அதாவது கடந்த சில வருடங்களான நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய பெரும்பாலானுடைய விருப்புக்கு மாறாக அது ஓட்டி செல்லப்படுவதை காண முடிகிறது. அப்ப இந்த தமிழரசு கட்சியினுடைய தமிழருடைய தேசிய அபிலாசைகளை நோக்கி அது பயணம் செய்யாமல், தேசிய அபிலாசைகள் மீது கவனம் செலுத்தாமல், தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களில் அது அதிக கவனம் செலுத்தாமல், தனது கட்சிக்குள் நுழைந்தவர்களுடைய லாபங்களையும் அவர்களுடைய பிரபல்யப்படுத்தல்களையுமே அது மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில தான் பலர் கட்சியை விட்டு வெளியேறி போவதற்கான நிலையும் அதிருப்தி அடைந்து ஒதுங்கி இருக்கிற நிலையையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையின் பின்னணியில தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் சிவில் சமூகம் எடுத்த முடிவுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய மத்திய குழு முடிவை எடுத்துவிட்டு அது பொதுக்குழு எடுக்க வேண்டிய முடிவுக்கு பதிலாக மத்திய குழு எடுத்த முடிவை அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையில கட்சியில பெரிய விரிசல்கள் ஏற்பட்டன. அதனால கிளிநொச்சி மாவட்ட கிளையாக இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலை மாவட்ட கிளையாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்ட கிளையாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராகவே அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில கட்சிக்குள் பெரிய பூகம்பம் ஒன்று புறப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தமிழரசு கட்சிக்குள் எல்லோரையும் அணைத்து செல்கின்ற அந்த ஒருமைப்பாடுடைய தலைமைத்துவம் அங்கே இல்லை. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவு நீண்ட காலமாக 10 வருடம் ஒருவரை தலைவராக தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறார்கள். பிறகு அந்த 10 தலைவரை வைத்திருந்து விட்டு புதிய தலைவரை ஜனநாயக முறைப்படி நாங்கள் செய்வோம், ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்வோம், மிகமனதாக தெரிவு செய்யாமல் ஜனநாயக முறைப்படி செய்வோம் என்று உலக ஜனநாயகத்தை பேணுகிறோம் என்று சொல்லி உலக ஜனநாயகத்தை கொண்டு உள்ளதையும் கெடுத்த கொல்லிக்கணனாக இன்றைக்கு மாறி போய் கிடக்கிறது. அதாவது தலைவர் தேர்வை ஜனநாயக முறைப்படி செய்து அதிலே வெற்றி பெற்றவரை தலைவர் நாட்களில் அமர விடாமல் தடுக்கின்ற சட்ட பயங்கரவாதத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த சட்டம் என்பது அதாவது இப்போது தமிழர் தரப்பில் உள்ள இந்த சட்டத்தரணிகள் தங்களுடைய சட்ட பிரவாகங்களை எல்லாம் யார் மீது காட்டுகிறார்கள் என்றால் இந்த தீட்டிய கொட்டன் மீதுதான் காட்டுகிறார்கள். அதாவது தமிழர்கள் மீதுதான் காட்டுகிறார்கள், தமிழ் கட்சிகளுக்குள்ளதான் காட்டுகிறார்களே தவிர தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அல்லது போர்க்குற்ற விசாரணை இவற்றிற்கு இவர்களுடைய இந்த சட்ட வீரதீர செயல்களை இவர்கள் காட்டவில்லை. இன்னும் மாறாக இருந்து கொண்டு சிங்கள நாடாளுமன்றத்திலும் மாறாக இருந்து கொண்டு சிங்கள தலைவர்களுடனும்
கூடி குலாவி கொண்டு இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளுக்குத்தான் இவர்கள் இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறார்கள். அல்லது தங்களுடைய ஏவலாளிகளை, தங்களுடைய அடியாட்களை புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய வைத்துவிட்டு அதற்கு தாங்கள் போய் அங்க கோட்டும் சுட்டும் போட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். அப்ப இங்க இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் அதுக்கூடிய வழக்குகளை கொண்டு இந்த சட்ட பயங்கரவாதத்தின் மூலம் ஒரு அழிக்கப்பட்ட கட்சி என்ற நிலைக்கு தமிழரசு கட்சி போய்கொண்டிருக்கிறது. அழிக்கப்படுகின்ற நிலைமைக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போது புதிதாக பரவி கிளம்பி இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது. அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக இவர்கள் தங்களுடைய எழுத்து மூலமான, அதாவது இந்த சட்ட பயங்கரவாதத்தை சிறப்பாக செய்வதற்காகவே எழுத்து மூலமான கடிதம் மூலமான விளக்கங்கோரல்களையும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் எடுப்பதாக இவர்கள் அந்த சட்டத்துக்கு நீதிமன்றத்தின் முன் கொண்டே நிறுத்துகிற போது தங்கள் பக்கம் பலமாக இருக்கணும் என்பதற்காக இந்த கடிதங்களை அனுப்புவது, அவற்றை பற்றிய வியாக்கியானங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த அடிப்படையில பார்த்தால் இது ஒரு குறித்த இலக்கிற்காக, அதாவது தங்களுடைய சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி கட்சியினுடைய அங்கத்தவர்களை முடக்குவது அல்லது வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தான் இங்கே அதிகம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை காணலாம். அந்த அடிப்படையில் தான் தலைவராக தெரிவிக்கப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் முடக்கப்பட்டார். இறுதியாக அவர்களை கொண்டே இந்த தேர்தல் நடந்தது தவறு என்று சொல்ல வைத்த அளவிற்கு இந்த சட்ட பயங்கரவாதம் அவ்வளவு இறுக்கமானதாகவும் அவ்வளவு கொடூரமாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்ட ஒரு தேர்தலையே அது தவறாக நடத்தப்பட்டது என்று வெற்றி பெற்றவர் சொல்ல வைக்கிற தந்திரம் யாருக்கு வரும்? இதை தந்திரம் என்று சொல்வதா அல்லது பயங்கரவாதம் என்று சொல்வது? ஆகவே இங்க ஜனநாயகம் என்பது இல்லை. தமிழ் மக்களுடைய கட்சிகளுக்குள் ஜனநாயகம் இல்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு மாத்திரம் பார்க்கக்கூடாது. இது 1979 நிகழ்ந்து விட்டது. இந்த சட்ட பயங்கரவாதத்தை பயன்படுத்தி முதல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்ட பயங்கரவாதத்தை அமிர்தலிங்கம் அவர்கள் மேற்கொண்டார். அதாவது ராஜதுரை மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த சட்ட பயங்கரவாதம் தான் முதலாவது சட்ட பயங்கரவாதம். அந்த பயங்கரவாத நடவடிக்கை என்பது அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு அதுக்கு சூட்டிய பேர் அவருக்கு துரோகிப்பட்டார். உண்மையில் நாங்கள் சட்ட ரீதியாக, இவர்களுடைய சட்ட ரீதியாக நாங்கள் பார்த்தால், இவர்கள் சொல்கின்ற ஒழுங்கு நடவடிக்கைகளுக்குள்ளால் பார்த்தால், அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை என்பதன் மூலம் பிப்ரவரி 10 வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ராஜதுரை. ஆனால் அவர் கட்சியில், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்தது அவர் மார்ச் 7 தான் அவர் கட்சியில சேர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த 1 மாத காலத்துக்குள் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மாற்றம் என்ன என்பதை பற்றி நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அதாவது இலங்கையிலே கட்சிதாவா சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்சிதாவா சட்டத்தை பயன்படுத்தித்தான் இந்த கட்சியிலிருந்து நீக்குவதற்கான வழிவகைகள் இருந்தன. ராஜதுரை நீக்கப்பட்டதன் வெளிப்பாடாக ராஜதுரையினுடைய தேவை ஜேஆருக்கு அந்த காலத்தில் இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், அதாவது பிப்ரவரி 22 ஒரு கட்சி தாவல் சட்டத்துக்குள் ஒரு புதிய சட்ட சீர்திருத்தத்தை செய்தார். அந்த சீர்திருத்தத்தின் ஊடாக கட்சி தாவுவர்களை நாடாளுமன்றம் வகை செய்யலாம் என்ற ஒரு உபவிதியை அங்கே உருவாக்கி விட்டார். அந்த உபவிதி உருவாக்கப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த ராஜதுரை அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால், அதாவது ஒருவர் ஒழுக்காற்று நடவடிக்கை மூலம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அவர் கட்சியில் உள்ள அனைத்து பதவிகளையும் இழப்பார். அந்த அடிப்படையில இன்றைய இருக்கிற இந்த தேர்தல் முறையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டி இருக்கும். பிரதேச சபை உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இழக்க வேண்டி இருக்கும். இந்த நிலையில ஜேஆர் கொண்டு வந்த அந்த கட்சி தாவல் சட்டத்தினுடைய உபவிதி, நாடாளுமன்றம் விதி வகை செய்யலாம் என்ற உபவிதியின் அடிப்படையில நாடாளுமன்றத்தில் அது விடப்பட்டு 3/2 அதாவது பெரும்பான்மை வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டால் அவர் தொடர்ந்து பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இந்த நடைமுறை இன்றும் இருக்கிறது. இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒருவரை துரத்துவது, திட்டமிட்டு துரத்தி எதிரியின் அணியிலே சேர்க்க வைப்பது, இது யாருக்கு சேவகம் செய்யும் என்றால் எதிரிக்கு சேவகம் செய்யும். அப்ப நாங்கள் சேம் சைட் கோல் அடித்து கொண்டிருக்கிறோம். தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் இப்போது சேம் சைட் கோல் அடி. இன்று அரசியல் மாற்றம் பல நிகழ்ந்து விட்டது. யாழ்ப்பாணத்தில் யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள் யாழ்ப்பாண தமிழர்கள். அப்ப இந்த நிலையில ஸ்ரீதரன் அவர்கள் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது. இதே போல பலர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க சொல்லப்படுது. அதாவது பிரதேச சபை உறுப்பினர்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை தொடருமானால் இந்த அணியினர் வெளியிலே போகின்ற போது அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி அங்கே இருக்கிறது.
இன்று யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றதென்ற ஒரு அடிப்படை காரணம் சிறிதரனுடைய வாக்குகள் தான். சிறிதரனுடைய தனிப்பட்ட அவருடைய அவருடைய உறவுகளும் நண்பர்களும் அவருடைய மாவட்டம் சார்ந்த வாக்குகள் தான் யாழ் மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் பெரும்பாலான வாக்குகளை நிலைநிறுத்தி இருக்கிறது. இந்த அடிப்படையில பார்த்தால் சிறிதரனை இவர்கள் வெளியேற்றி விடுவார்களோ என்ற அச்சம் அந்த மாவட்டத்துக்கு தோன்றி இருக்கிறது. அது சமூக வலைதளங்களை பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதே போல பலருக்கு இத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியில் தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்கள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் திருகோணமலை, அதே போன்று கிளிநொச்சி மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ரீதியான முடிவுகள் பொது வேட்பாளருக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இப்போது 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. சாணக்கியன் அவர்கள் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்திடம் கோரியிருக்கின்றார் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனால் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு குரல் பதிவு வெளியாக இருக்கின்றது. மாவட்ட கிளையை கூட்டி தலைவர் தனியாக கடிதம் அதனை பிரதியிட்டிருந்தால் அந்த கடிதம் பிழை என்கின்ற அர்த்தப்பட மாவட்ட கிளையை கூட்டி ஒரு முடிவினை எடுங்கள் என்று சத்தியலிங்கம் கூறியிருக்கின்றார். ஆனால் சாணக்கியன் எழுதிய கடிதத்திற்கு பிழை இருக்கின்றது என்று தெரிந்த சத்தியலிங்கம் எப்படி அந்த கடிதத்தை அந்த கட்சி தொண்டனுக்கு விளக்கம் கோரி அனுப்ப முடியும்? இந்த எதிரணியிடம் சட்ட பயங்கரவாதிகள் இல்லை, அதனாலதான் இவர்கள் இந்த சட்ட பயங்கரவாதிகள் அவர்கள் மீது வளைக்கிறார்கள். அங்கேயும் ஒரு சட்ட பயங்கரவாதி இருந்திருந்தால் இவர்கள் பேசாமல் பொத்திக் கொண்டிருந்திருப்பார்கள். இதுல சத்தியலிங்கம் உட்பட. சத்தியலிங்கம் உண்மையில் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால், அல்லது ஒரு ஜனநாயக விழுமியங்களுக்குள் ஜனநாயக முறைமைக்குள் அவர் நடப்பதாக இருந்தால், அவர் இந்த இப்போது இருக்கிற இந்த நாடாளுமன்ற பதவி அவர் ஏற்றிருக்கவே முடியாது. அவர் சூடுதுறனை உள்ள தமிழனாக இருந்தால் அவர் ஏற்றிருக்க முடியாது. ஏனென்றால் வன்னி மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டவர், ஆக குறைந்த வாக்குகளை பெற்றவர். இவர் இன்றைக்கு நாட்காலில இருக்கிறார். இவர் பொதுச் செயலாளராகவும் தொடர்ந்து பதில் செயலாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தான் பெற்ற பதவிக்காக, அந்த பதவியை வைத்திருப்பதற்காக அவர் தன்னுடைய எஜமான்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அல்லது தான் பெரிதாக கட்சியில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுபவர்களுடைய கருத்துக்கும் அவருடைய விருப்பங்களுக்கும் இசைவாக இங்கே நடக்கிறார் என்பதுதான் அர்த்தப்படுகிறது. இவர் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்திருந்தால் முதலாவது இந்த பதவியில இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இது ஒரு ஜனநாயக விரோத செயல், மக்கள் விரோத செயல். இருந்தும் அவர் அதில் இருக்கிறார். எந்த வெட்கமும் ஒன்றி அந்த கதையில இருந்து கொண்டு கடிதம் அனுப்பி தன்னை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது முதலாவது விடயம். இரண்டாவது, ஒரு கட்சி தொண்டனுக்கு கடிதம், அதாவது மாவட்ட குலை கூட்டாமல் கடிதம் எழுதப்பட்டது தவறு என்று தெரிகிறது. ஒரு தவறான எழுதப்பட்ட ஒரு தவறான கடிதத்துக்கு பதில் அனுப்புகின்ற ஒரு பொதுச் செயலாளரை, பதில் பொதுச் செயலாளரைத்தான் தமிழரசு கட்சி வைத்திருக்கிறது. சட்ட பயங்கரவாதிகள் நிறைந்த தமிழரசு கட்சி வைத்திருக்கிறது என்ற அடிப்படையில பார்த்தால் இந்த தமிழரசு கட்சி எங்கே போகிறது என்பதை நான் சொல்ல தேவையில்லை. எல்லோருக்கும் புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில அதாவது ஒரு கட்சி தொண்டனுக்கு அல்லது ஒரு கட்சி உறுப்பினருக்கு விளக்கங்கோரி ஒரு தவறாக எழுதப்பட்ட கடிதத்துக்கு தவறான வியாக்கியானப்படுத்தி தவறான விளக்கங்கோரி எழுதுவது என்பது எவ்வளவு அறிவீனமானது. இது கட்சியினுடைய அதனுடைய இமேஜை எவ்வாறு பாதிக்கும், ஒரு கட்சி எவ்வாறு நடக்கலாமா என்ற விடயம் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களுக்கெல்லாம் அவர்கள் சட்ட ரீதியாக பதிலளிக்க வல்லவர்கள். இந்த சட்ட பயங்கரவாதத்துல பல வழிகள் உள்ளது, அந்த வழிகளுக்குள்ளால் அவர்கள் பதிலளிப்பார்கள். இது இயல்பான விடயங்கள். இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த சட்டத்தரணிகள் மேற்கொண்ட சட்ட பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்கள் விளக்கம் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பதில் சொல்வார்கள். அதாவது இளைஞருடைய தேர்தல் விதிகளின் பொது தேர்தலிலே தோல்வியடைந்தவர்களுக்கு நாங்கள் சீட் கொடுக்கவில்லை என்றார்கள். ஆனால் தோல்வியடைந்த பலரை போட்டியிட வைத்தார்கள். அப்ப இங்க இவர்கள் மத்தியுள்ள எடுத்த முடிவு என்ன? மத்தியுள்ள அந்த முடிவுக்கு ஏற்ற நடக்கிறதா என்றால் இல்லை. தாங்களே ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள், தாங்களே அந்த தீர்மானத்தை உடைப்பார்கள், அதிலே சீர்குலைவுகளை செய்வார்கள். பின்னர் ஏனையவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்வார்கள். இது ஒரு தான் தோன்றித்தனமான சட்ட பயங்கரவாதமும் ஒரு சர்வதிகாரமும் கூடியதாக இருக்கிறது. அப்ப இவ்வாறு இந்த கட்சிகள் போனால் என்ன நடக்கும்? தமிழரசு கட்சியின் இந்த நிலைப்பாட்டிலே ஏற்கனவே தமிழர் விடுதலை கூட்டணி
சிதைந்து சின்னாபின்னமாகி இப்போது அதனுடைய தலைவரும் அந்திம காலத்தில் இருக்கிறார். புதிய தலைவரை இயங்க விடாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற இந்த தமிழர் விடுதலை கூட்டணி உருப்படாத நிலைமைக்கு இருக்கிறது. அதே போல தமிழரசு கட்சியும் இப்போது அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அல்லது ஓட்டி செல்லப்படுகிறது. இப்படி பார்த்தால் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்தில் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த SLPயும் UNPயும் கோலேச்சிய ஒரு காலம் இருந்தது. இப்போது அந்த கட்சிகள் வீழ்ந்து அல்லது செத்து அல்லது சீரழிந்து இப்போது இந்த UNP கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகவும் SLP என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுனவாகவும் உருவெடுத்து நிற்கின்றன. அங்கே சீரழிந்த பழைய கட்சிகள் அழிவடைந்து புதிய கட்சிகள் தோற்றம் பெற்று அவை முன்னணிக்கு வந்து விட்டன. இந்த நிலையில இந்த இரண்டு கட்சிகளுடைய சீரழிவுகளுக்கும் நடுவிலே புதிதாக இடதுசாரிகள் தம்மை பலப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி என்ற, அதாவது NPP தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்து இன்றைய ஆட்சிப்படுத்துக்கு ஏறிவிட்டார்கள். ஆகவே பழையதென கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என தொல்காப்பியம் சொல்கிறது. இந்த தொல்காப்பியம் சொல்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வுகளை கூடாக நாங்கள் இதை பார்த்தால் ஐக்கிய மக்கள் சக்தியும் பொதுஜன பிரமுனையும் தோன்றியது போல இங்கே தேசிய மக்கள் சக்தி தோன்றியிருக்கிறது. ஆகவே சிங்கள தரப்பில் சிங்கள தேசத்தில் புதிய கட்சிகள் உருவாகி அவர்கள் தங்களை சீர் செய்து கொண்டு அவர்கள் முன்னேறி அரசியலை முன்னோக்கி செல்கின்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் தரப்பில் நாங்கள் வரலாற்றை தொலைத்த மக்கள், வரலாறு தெரியாத மக்கள், ஆயினும் நாங்கள் இந்த பழமைவாதம் பேசுகிறோம் என்று சொல்லி இந்த பழைய கட்சிகளை இறுகி கட்டிப்பிடித்துக் கொண்டு அது கேன்சர் அதுக்கு சீல் பிடித்து அழுகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆபரேஷனும் செய்யவில்லை, அதற்கு வைத்தியமும் செய்யவில்லை, மேலும் அந்த சீல் பிடித்த பெண்களை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால் எதிர்காலம் என்பது இந்த கட்சிகள் அழிவடைகின்ற திசையை நோக்கியே போகின்றன. அதே நேரத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற NPP யாழ்ப்பாணத்துல 3 ஆசனங்களை பெற்றுவிட்டது. என்றும் இல்லாத அளவுக்கு அது பெருவெற்றியை பெற்றிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நாட்களுக்குள் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் போனால் யாழ் மாநகர சபை கூட அவர்களுடைய கைக்கு போகக்கூடிய நிலைதான் இருக்கிறது. எதிர்கால தேர்தல் இன்னும் பலமான வீழ்ச்சியை காட்டப்படுறது. ஏனென்றால் தமிழ் மக்களிடம், அதாவது நான் கடந்த தேர்தல் காலத்தில், அதாவது தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் திரிந்தவன் என்ற அடிப்படையில, அனைத்து மக்களையும் நான் பார்த்தவன் என்ற அடிப்படையில மக்களிடம் இருந்த கேள்விகள் எல்லாம் என்னவென்றால், இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்கள் எங்களுக்கு என்னத்தை செய்தார்கள் என்ற கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. நான் பல்வேறு விதமான கேள்விகளை பலரிடம் கேட்டிருக்கிறேன். அதி தீவிர தேசியவாதிகளிடம் கேட்டிருக்கிறேன். இந்த போராட்டத்தில் பெரும் பங்களிப்பை செய்த தங்கள் பிள்ளைகளை தரவார்த்த ஏராளமான தாய் தந்தையரை, பெற்றோரை சந்தித்திருக்கிறேன், காணால் போனவரை சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய கேள்வியும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அவர்கள் அங்கேதான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் எங்கள் மக்கள் சிங்கள கட்சிகளுக்கு பின்னாலே போய்விடுவார்கள் அல்லது புதிய கட்சிகள் தோன்ற வேண்டும். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ் மக்கள் தான் அடிக்கடி இந்த யூதர்கள் 2 யூதன் சேர்ந்தால் 3 கட்சிகள் கட்டுவான் என்றொரு பழமொழி யூத தேசத்திலே இருக்கிறது. அவ்வாறு அந்த குணாம்சம் தமிழரிடம் இருக்கிறது. தமிழர்களும் புதிய கட்சிகளை உருவாக்குவதற்கான காலங்கள் கனிந்து வருகின்றது. புதிய கட்சிகள் எழுச்சி வருவதற்கான காலங்கள் கனிந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கட்சிகளுடைய, தமிழ் தரப்பில் இருக்கிற கட்சிகளுடைய படு மோசமான அடாவடித்தனங்களின் விளைவுதான் வெறும் பைத்தியக்காரர்களை நாடாளுமன்றத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். எந்த நடைமுறையும் தெரியாமல், எந்த ஒரு சமூக பழக்க வழக்கமும் இல்லாதவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புற அளவுக்கு யாழ் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கட்சிகள் மீது இருந்த வெறுப்பு தான் காரணம். இந்த கட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், முன்னர் குறிப்பிடுகின்ற போது பொதுக்குழுவின் முடிவினை தவிர்த்து மத்திய குழுவை ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவுகளை எடுத்திருந்ததாக குறிப்பிட்டீர்கள். மத்திய குழுவின் முடிவின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகள் எடுக்கப்பட்டன. அது என்ன விளக்கம், என்ன விடயங்களை நீங்கள் அதில் குறிப்பிட வருகின்றீர்கள்? என்ன சிக்கல் இருக்கின்றது? அதாவது ஒரு கட்சியினுடைய முடிவு பொதுக்குழுவை கூட்டி எடுக்கப்பட வேண்டும். பொதுக்குழுவை கூட்டி எடுக்கப்படவில்லை. பொதுக்குழுவை கூட்டி எடுக்காமல் காலதாமதத்தை ஏற்படுத்தி மௌனமாக இருந்து கொண்டு தங்களுடைய கருத்தை ஊடகங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, சீல் சமூகம் எடுத்த முடிவுக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, கட்சியில் இந்த முடிவையும் அவர் அறியவில்லை. இறுதி நேரத்தில் கட்சியினுடைய மத்திய குழுவை கூட்டி ஒரு தீர்மானத்தை தங்களுடைய ஆட்களையே கூட்டி, தங்களுடைய குழுவாதத்தின் அடிப்படையில் தங்களுடைய குழுக்களை கூட்டி அந்த முடிவை எடுத்துவிட்டு
அறிவித்தார்கள். கட்சியினுடைய முடிவு ஒன்றை அறிவித்தார்கள். இந்த கட்சியினுடைய முடிவு அது பிழை இல்லை தானே. மத்திய குழுவின் முடிவினை கட்சியின் தொண்டர்கள் பின்பற்ற வேண்டியது ஒரு மரபாகத்தானே இருக்கின்றது. அதில் என்ன முரண் காண்கின்றீர்கள்? இது கட்சியின் முடிவல்ல, மத்திய குழுவின் முடிவு. கட்சியின் முடிவு என்பது பொதுக்குழுவினுடைய முடிவாக இருக்க வேண்டும். பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்குத்தான் கட்சியினுடைய அனைவரும் கட்டுப்படுவார்களே தவிர மத்திய குழுவினுடைய முடிவுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஏனென்றால் மத்திய குழுவினுடைய முடிவு என்பது அவசர கால நிலைமையில் எடுக்கப்படுவதுதான் அவர்களுடைய விதியாக இருக்கிறது. அதாவது அதனை இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாப்பு தெளிவாக கூறுகின்றதா? தெளிவாக கூறுகின்றது. அது அவசர கால நிலைமை. ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அவசர கால நிலைமை என்று எந்த பைத்தியக்காரனும் சொல்ல மாட்டான். ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் அவசர கால நிலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்று எந்த பைத்தியக்காரனும் சொல்ல மாட்டான். ஆனா அந்த பைத்தியக்கார பதிலையும் சொல்லிவிட்டு தினாவட்டாக நெஞ்ச நிமித்தி இப்போதும் மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பழுத்த பழைய மூத்த தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிவஞானம் அவர்களும் குறிப்பிடுகின்றார், கட்சி கட்டுப்பாடுகளை மீறியவர்கள் மீது ஒரு விதமான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய கடப்பாடு இருக்கிறது, கட்சியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்று அவரும் குறிப்பிடுகின்றார், சாணக்கியனும் குறிப்பிடுகின்றார். கட்சி பதவி கிடைத்தால் பிணமும் வாய் திறக்குமாம். அவரவர் செய்கின்ற நடவடிக்கைகள், அவரவர்களுடைய வார்த்தைகள், அது பின்னாளில் இருக்கின்ற நலன்களின் அடிப்படையிலேயே சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த நலன்கள் அடிப்படையில் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் அன்று கதைத்த ஒலி நாடாக்கள் பல வெளிவந்தன. அவர் என்ன சொன்னார்? சுமந்திரன் பற்றிய கருத்துக்கள் வெளிவந்தன. அதே போல சிறுதரன் பற்றிய கருத்துக்களும் வெளிவந்தன. ஆனாலும் அன்று அதை எதிராக சொன்னவர், பேய் பிசாசு என்று சொன்னவர், அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறார். அவரே ஒரு மகத்தான வீரராகவும் அவரே ஒரு ஆளுமைக்க தலைவராகவும் அவர் சொல்லுவார். ஏனென்றால் இப்போது அதனுடைய பலன் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே. அவர் ஏன் அன்று சொன்னார் என்றது எல்லாம் பொருள் குறித்தனவே. இதுவும் தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியம் சொல்வதுதான். எல்லாம் பொருள் குறித்தனவே, எல்லாம் நலன்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. நலன்களின் அடிப்படையில் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது பொதுக்குழுவின் தீர்மானமின்றி மத்திய குழு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க எடுத்த முடிவிற்கு கட்சியின் அடிமன்ற தொண்டன், கட்சியினுடைய சாதாரண பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஒத்து செல்லவில்லை என்றால் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவது என்பது ஒரு முரணான செயற்பாடு என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அது முரணான செயற்பாடு. அது சட்ட ரீதியாக இந்த சட்ட பயங்கரவாதத்தின் அடிப்படையில் விட்டால் அது முரணான செயற்பாடு. ஆனால் இதை நாங்கள் ஒரு சமூகவியலாகவும் ஒரு தனிமனிதனுடைய விருப்பு வெறுப்புகளையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். இது ஒரு வழக்கங்கள் விளிமியங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு இதை பார்க்க வேண்டும். இங்கே இவர்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகளுக்கு, அதாவது தவறான முடிவுக்கு ஒரு அறிவுள்ள தொண்டன் தவறான முடிவை கேட்டுக்கொண்டு போய் அந்த பான்குணத்தில் உள்ளதற்கு அறிவான தொண்டன் தயாரில்லை, அறிவார்ந்த மக்கள் கூட்டம் தயாரில்லை. ஆகவே நீங்கள் தவறான முடிவை எடுத்துவிட்டு இந்த தவறான முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வது ஒரு தனிநபர் சர்வதிகாரமாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர இது ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது மாற்று கருத்துக்கு அங்க இடம் இருக்கிறது. இல்லாட்டி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி இருக்கவே முடியாது. ஜனநாயகம் என்பது எதிர்கட்சி இருக்கும், எதிர்கட்சியுடன் இருப்பான். அவனை தண்டிக்கின்ற, நீ எதிராக இருந்து விட்டா என்று தண்டிக்கின்ற அதிகாரம் இங்கே இல்லை. அது சர்வதிகாரம். அப்படி இருக்கவே முடியாது. அப்படியே தமிழரசு கட்சியின் போக்கு ஒரு சர்வாதிகார போக்கு என்று பார்க்கிறீர்களா? நிச்சயமாக தமிழரசு கட்சி சர்வாதிகார போக்கிலேயே செல்கிறது. இந்த நீண்ட காலமாக என்னை பொறுத்தளவில் நான் தமிழரசு கட்சி சார்ந்து பேசுவது இந்த தனிநபர் அதிகார போக்கு, தனிநபர் அதிகாரம் என்று நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? மாவை சேனாதிராஜாவை. இங்கே மாவை சேனாதிராஜாவும் தனிநபர் சர்வதிகாரியாக இருந்தார், சுமந்திரனும் சர்வதிகாரியாக இருந்தார். இப்போது தலைவராக சி.வி.கே. சிவஞானம் அவரும் சர்வதிகாரியாகத்தான் தொல்பட போகிறார். ஏனென்றால் இந்த பதில் தலைவர் பதவியை அவரும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அவர் மரணத்தின் போது அந்த பதவியோடு மரணிக்க வேண்டும் என்ற ஒரு செத்த விட்டு ஆசையும் இருக்கிறது. இதுல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் ஒன்றுமில்லை. இது பேச வந்தால் நியாயத்தை பேச வேண்டியதும் அது என்னுடைய தர்மமாகிறது. நான் அதை பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதாவது தமிழரசு கட்சியினுடையதும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்களுடைய தோல்விதான் புதிய கூட்டணியை உருவாக்கியது, தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கியது. அந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட நோக்கம் இரண்டு தலைவர்களும் செத்தவிட்டு அரசியலை மேற்கொண்டார்கள். தாங்கள் சாகும் போதும் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று இருவரும் விரும்பினார்கள். இருவருடைய விருப்பம் அங்கே நிறைவேறியது.
இவருடைய மரண வீட்டை நாங்கள் பார்க்கலாம் இலங்கை தமிழர்கள். அதே போல சம்பந்தன் ஐயா அதை தவறாக எடுத்துக்கொண்டார், தவறான முடிவுக்கு போனார், செத்த வீட்டுல அவரை பொடி தூக்க ஆள் இல்லாம போயிடுச்சு. இதே போல சிவஞானம் ஐயா இப்ப என்ன செய்யறார் என்றால் தான் இந்த தன்னுடைய அந்திம காலத்தில் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்றார். இவரால் எதையும் செய்ய முடியாது, செய்வதற்கான எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது, இங்கே எந்த சூழலும் கிடையாது. இவர் இப்போது என்ன செய்ய போறார்? பதில் தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டு இந்த பதவியிலேயே தொடர்ந்து இருக்க போறார். பதில் தலைவர் என்ற பதவியில் இருந்து கொண்டே அவர் அந்திம காலத்தை கழிக்க போகிறார். இப்போதைக்கு தமிழரசு கட்சியில தலைவர் தெரிவு இடம்பெற போவதில்லை, அதற்கு இடம் கொடுக்கவும் போவதில்லை இவர்கள், அதற்கு இவர்கள் இடம் கொடுக்கவும் மாட்டார்கள். ஆகவே இங்கே நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கே சட்ட பயங்கரவாதம் தொல்படுகிறது, தனிநபர் சர்வதிகாரம் தொல்படுகிறது. ஆகவே இது ஜனநாயக ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும். இது சமூக வழக்கங்களையும் வழக்காறுகளையும் பின்பற்ற வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு மனசு வேண்டும். இது அந்த உழப்பாங்க அவர்களிடம். மொத்தத்தில் இன்னும் ஒரு கதை ஊசலாடுகின்றது. ஸ்ரீதரன் அதே போன்று ஸ்ரீநேசன் ஆகியோருடைய நாடாளுமன்ற பதவிகளும் சில வேளைகளில் காலப்போக்கில் இலக்கு வைக்கப்படலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன். ராஜதுரை அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சட்ட பயங்கரவாதம் அவரை எதிரணியில் கொண்டே சேர்த்தது. இவர்கள் நினைத்தார்கள் அவருடைய பதவி போய்விடும் என்று. ஆனால் ஜேஆர் மிக தந்திரமாக அதை உள்வாங்கிக் கொண்டார். இங்கே எதிர்வரும் தேர்தலை எதிர்பார்த்திருக்கிற இந்த நேரத்திலே ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டால் அவர் தேசிய மக்கள் சக்திக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் நீங்கள் ஜனநாயக விரோத செயல் செய்கின்ற போது உங்களுக்கு எதிராக அவர் இன்னொரு வினையாற்றுவார். இது தனிமனித விருப்பு வெறுப்புகள் அங்கு இருக்கிறது. ஸ்ரீதரனுடைய பதவி அவர் என்பிபி தேசிய மக்கள் சக்தியோடு போய் சேர்ந்தா இருந்தால் அவற்றை பதவி தொடர்ந்து தக்க வைக்கப்படும். இதே போல ஸ்ரீநேசனுக்கும் பொருந்தும். இதே போல அடுத்த தேர்தலிலும் ஸ்ரீநேசனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் தனிநபர் வாக்கு, ஒரு தனிநபர் கட்சியின் தனிநபர் வாக்கும் அவர் மீதான நம்பிக்கை கொண்ட மக்கள் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ஆகவே இப்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்திக்கு இவர்கள் வருவதில் பரிபூர்ண விருப்பம் உண்டு. இவர்கள் துரத்தினால் அவர்கள் அங்கே எடுப்பார்கள். அவருடைய பதவி நிச்சயமாக பாதுகாக்கப்படும். அதற்கான எல்லா சூழல்களும் இலங்கை அரசியலில் இருக்கிறது. கடந்த காலத்தில் நாங்கள் ஒரே ஒரு உதாரணம், இந்த ராஜதுரை அவர்கள் பதவி தக்க வைக்கப்பட்டது தான். அப்ப இங்க இவர்கள் கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வகை செய்யலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மை ஆசனங்களோடு இருப்பவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து இவரை ஆதரிப்பார்கள். ஆகவே இவர் அந்த கட்சியில இருக்க முடியும் தொடர்ந்து 5 வருடத்துக்கு. இந்த 5 வருடத்துக்கு நடக்க போன்ற தேர்தல்கள் எல்லாவற்றிலும் இவர்களுடைய இருவரும் அவ்வாறான ஒரு போக்குடையவர்களோ அவ்வாறான பிடிப்புடையவர்களோ இல்லையே. தமிழ் தேசியம் என்கிற விடயத்தில் தான் இருவரும் கிடையாது. இங்கே வேறு வழி கிடையாது. நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாயை அறைக்குள் பூட்டி வைத்து அடித்தால் நாய் கடிக்கத்தான் செய்யும், பாதை சுரந்து விட்டா ஓடும். இது ரெண்டும் இருக்கும். இது இயல்பாக ஒவ்வொரு உயிரியும் மேற்கொள்ற தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கை. இது மனிதனுக்கும் பொருந்தும். கதவை பூட்டி வைத்து அடித்தால் என்ன, கதவுக்கு வராமல் வெளியில தள்ளி விட்டால் என்ன, எனக்கு ஒரு இடம் தேவை, எல்லாருக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே நலன்கள் தான் முக்கியம். இரண்டாவது, அவர்கள் அவ்வாறு போவதற்கு அவர்கள் சொல்ற காரணம், தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய சட்டத்தரணிகளும் குறிப்பாக சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தி அனுரவோடு நேரடியாக தொலைபேசியில் கதைக்கக்கூடியவர்கள். இலங்கை அரசியலில் எல்லோரிடம் இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றுவிட்டால் ஜனாதிபதியோடு நேரடியாக பேசுவதோ எல்லாம் பெரிய புதிய விடயங்கள் அல்ல. இவர்கள் மூலம் அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் மூலம் இவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்ப்பார்கள். இந்த நலன்கள் அடிப்படையில் அங்கே பேசப்படும். இதெல்லாம் இயல்பான விஷயம். அவருக்கு நண்பராக இருக்கலாம், கடந்த காலத்திலே அவர் கூட்டு சேர்ந்து பழகி இருக்கலாம். அவ்வாறு இவருடைய கூட்டு சேர்ந்த நண்பர் தான் தமிழர்களுக்கு எதிரான பல காரியங்களை அன்றைய காலத்திலே செய்தார். அன்றைய காலத்திலே இவருடைய கூட்டு நண்பர். ஆகவே நடக்கலாம். அதற்காக கட்சியினுடைய அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு தனி மனிதன் எடுக்கிற முடிவு அல்ல அந்த கட்சியினுடைய முடிவு. அது கட்சியினுடைய அவர்களுடைய மத்திய குழு எடுக்கிற முடிவாக இருக்கும். அது அவர்கள் ஒரு கம்யூனிஸ்டுகள் என்ற அடிப்படையில அவர்களை ஆட்டி படைப்பதற்கு அங்கு பெருந்தலைகள் இருக்கின்றன. குமார திசாநாயக்கை பொறுத்தவரை ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுடைய கட்சியில அவர் குழந்தைதான். இதை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். இது அவருடைய அரசியல் பாரம்பரியம்.
சிங்கள மக்கள் மத்தியின் பாரம்பரியம். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கா எடுக்கிற முடிவு என்பது அவர்களுடைய முடிவாக, அதாவது அவருடைய கட்சி சார்ந்த முடிவாக இருக்கும். அந்த கட்சி அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். முதலாவது. இரண்டாவது, அந்த கட்சி இப்போது வடக்கை நோக்கியும் கிழக்கை நோக்கியும் தன்னை கிளையை பரப்பி விட்டது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. யாழ்ப்பாணத்தின மூன்று ஆசனங்களை பெற்றது. இப்போது இவர்களை அனுசரித்தால் அல்லது இவர்களை அரவணைத்து விட்டால் அவர்களுக்கு இன்னும் அடுத்த இன்னொரு கட்ட வளர்ச்சி இருக்கிறது. ஆகவே இங்க அரசியல்ல அவைகள் முக்கியத்துவம் பெறும். ஆனால் இங்க தமிழர் தரப்பிலும் அந்த மனநிலை இல்லை. இவர்கள் போயிட்டார்கள், இவர்கள் தமிழரசு கட்சி அவ்வளவு துணிவாக இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்து நாடாளுமன்ற ஆசனத்தை பறிப்பது வரைக்கும் செல்லும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இவர்களுக்கு அந்த ஒரு விருப்பு இருக்கிறது. இவர்களுடைய ஆட்கள் தங்களுடைய குழுவாதத்தில் இருக்கிற குழுக்களுக்கு இந்த இவருடைய பதவி, அதாவது சிவஞானம் சிறிதனுடைய பதவி பறிபோனால் சுமந்திரன் அந்த பதவிக்கு வர முடியும். அதே போல மட்டக்களப்பிலும் சணக்கியன் தரப்பில் உள்ளவர்களுக்கு அந்த பதவி செல்லும். ஆகவே அவர்கள் இத்தகைய விருப்பு இவர்களை இருக்கலாம். ஆனால் இந்த சட்ட பயங்கரவாதிகளுக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும். அவர்கள் சும்மா இல்லை. அவர்களுக்கு தெரியும் இப்படி நடந்தால் இங்கே இப்படி ஒரு சீரழிவுக்கு வித்திடும் என்று. அதே நேரத்துல இன்னொரு புதிய தமிழரசு கட்சி உருவாகும் என்ற ஒரு கருத்தியலும் சமூக வலைத்தளங்கள்ல ஓடித்திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தமிழரசு கட்சி மிக கவனமாக இருக்க வேண்டும். தமிழரசு கட்சி, பாரம்பரிய தமிழரசு கட்சி எஸ்.ஏ.வி. செல்வநாயகம் உருவாக்கிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. நாங்கள் ஒருத்தருக்கு பட்டம் கொடுப்பதும் ஒருத்தரை புகழுவதற்கும் ஏற்ற தகுதி நிலையில் அவர் இருக்க வேண்டும். இங்கே அதாவது இப்போது இந்த துரோகி பட்டம் கொடுப்பதை சாதாரணமாகிவிட்டது. ஆகவே இப்போது இந்த துரோகி பட்டம் கொடுப்பதில் யாரும் யாரையும் துரோகி என்று சொல்ல போவதில்லை. ஆகவே இந்த அதாவது ராஜதுரை அவர்கள் சென்ற போது இந்த கட்சியினர் எல்லோரும் சேர்ந்து மூடி மறைத்து அவரை துரோகி என்று சொன்னது போல இப்போது இருப்பவர்களை கலைத்து விட்டு துரோகி என்று சொன்னால் யாரும் நம்ப போவதில்லை. இவர்களைத்தான் துரோகி என்று சொல்வார்கள். இப்போது நிலைமை மாறிவிட்டது என்ற யாழ்ப்பாணத்திலேயே அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள், வன்னியில ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில வன்னியில 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி பலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிரிக்கு ஆட்சி எடுத்துக் கொடுக்கிற வேலைகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள் என நம்புகிறேன். அவ்வாறு செய்தால் இவர்கள் இலங்கை அரசினுடைய செயல் திட்டங்களுக்கு நண்பன், தமிழ் மக்களுடைய நண்பன் வடிவில் இருக்கிற தமிழ் மக்களுடைய எதிரிகளாக இருப்பதோடு எதிரிக்கு சேவகம் செய்பவர்களாகவே இருப்பார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இங்கே இந்த என்னை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி தன்னை ஜனநாயகமயப்படுத்தி ஜனநாயக நடைமுறைகளுக்குள்ளால் இயங்க வேண்டும். மற்றது இந்த தமிழ் மக்களுடைய பழக்கங்கள், வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் நடக்க வேண்டுமே தவிர இவ்வாறு சர்வதிகாரமாக நடப்பதனால் இந்த கட்சி அழிவியை சந்திக்கும். ஏற்கனவே கட்சி தமிழ் தரப்பில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் அழிவடைகின்ற நிலையிலே செல்கின்றன. ஆகிய புதிய கட்சிகள் தோன்றினால், அதாவது இப்போது விரக்தியற்று வெளியே தோன்றுவர்களுடன் சேர்ந்து புதிய கல்வி கற்ற ஒரு வர்க்கம் களத்துக்கு வந்தால் அந்த கட்சி வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று தமிழரசு கட்சியை குறிப்பிட்ட அங்கத்தோடு இருக்கலாம். ஆனால் புதிய கட்சி ஒன்று வருமானால் அந்த புதிய கட்சியை நோக்கி, அதாவது ஆரோக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவர்களை முன்வைத்து ஒரு கட்சி கட்டப்படமாக இருந்தால் சிங்கள தேசத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த 3 கட்சிகளுடைய உருவாக்கம் போல தமிழ் பரப்பிலும் புதிய கட்சிகள் செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இங்க நாங்கள் 2 விடயத்துக்குத்தான் போகணும். அதாவது ஒன்றில் இருப்பதனை புதுப்பித்து அதை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும், அல்லது புதிய வீடுகளை கட்ட வேண்டும். இந்த 2 விடயத்துக்கு தான் இப்ப தமிழ் மக்களுக்கு வழி இருக்கிறது. ஆகவே இந்த புதிய வீடுகளை கட்ட அனுமதிப்பதா அல்லது இந்த பழைய வீட்டை சரி செய்து பெயிண்ட் அடிச்சு பூசி அதை பாதுகாப்பது முக்கியமா என்பதை இந்த வீட்டு கட்சியினர் தான் முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தனியாக இருந்து அது எதையும் சாதிக்கவில்லை. அது ஒன்றோடு நிற்கிறது. எதிர்காலத்தில் அவ்வாறு ஒரு ஆசனம் கிடைக்குமா என்பதும் சந்தேகமே. ஆகவே இந்த நிலையில தமிழரசு கட்சிக்கும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் மக்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாக்குகளால் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி உயிர் வாழ்வதாக பார்த்து கொள்ளப்படுகிறது. இவர்கள் இந்த சட்ட பயங்கரவாதிகள் மார்பு தட்டக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கிலையும் இது சிறுநேசனையும் தூக்கினார்களா இருந்தால் கிழக்கிலையும் அது செல்வாக்கை தொடர்ந்து இழக்கும். அடுத்த தேர்தலில் இந்த எதிர்கொள்ள போகின்ற பிரதேச சபை, அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலிலோ
அல்லது மாகாண சபை நடத்தப்பட்டால் அந்த மாகாண சபை தேர்தலில் இன்னும் பாரிய வீழ்ச்சி இவர்கள் காணுவார்கள். இத்தகைய குளறுபடிகள் செய்து கொண்டிருந்தால் இன்னும் மக்கள் விரக்தி அடைவார்கள். மக்கள் நம்பிக்கை போய்விட்டது. மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு இவர்கள் நம்பகரமாக கட்சியை பலப்படுத்தாமல் கட்சியில் இருப்பவர்களை துரத்துவது என்பது கட்சி பலவீனத்தையே காட்டும், கட்சி அழிவடைவதையே காட்டும். நாங்கள் தமிழ் தேசிய கட்டுமானம் செய்ய வேண்டும் என்று கத்திக்குளறி எல்லா புலம்பெயர்ந்த தமிழர்களும் தாயகத்தில் உள்ள புத்திஜீவிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிற போது இவர்கள் அவற்றை எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது தமிழ் சிவில் சமூகம் புதிய ஒரு கட்சி கட்டுமானத்துக்கு போக வேண்டும். சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து புதிய கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தால் மாத்திரமே தமிழக தரப்பின் அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த தமிழிசை கட்சியினால் இப்போதைக்கு இந்த தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான தேசிய அபிலாசைகளை நோக்கிய அரசியல் வேலை திட்டத்தை இப்போது அவர்களால் செய்ய முடியாது. என்றால் அவர்களுடைய கட்சி பிரச்சனையை அவர்களை தீர்க்க முடியவில்லை. இப்போதும் கட்சியில் 3-4 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகள் முடிவடைந்து இவற்றுக்கு அவர்கள் புதிய கட்சியை புனர்நிர்மாணம் செய்வது என்பது இயலாத காரியம். இவர்கள் அதை நோக்கி அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் தற்காலிகமாக தங்களுடைய குழுவாதத்தை தக்க வைக்கவே முனைகிறார்கள். இங்கே தனிநபர்கள் இங்கே முக்கியம் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் தான் முக்கியமே தவிர இந்த தனிநபர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் இந்த தனிநபர்களை பற்றி பார்க்கவும் கூடாது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் அண்மை கால போக்குகளும் இலங்கை தமிழரசுக் கட்சி தன்னைத்தானே ஒருமுறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.